பீக் சம்பவம் லோடி. வணக்கம். இப்போ தமிழ் திரைப்பட உலகத்தையே ஒரு கலக்கிட்டு இருக்க ஒரு படம் எது அப்படின்னு கேட்டால் கருப்பு. கருப்பு அப்படின்னு சொன்ன உடனேயே எங்கள் பகுதியில் குறிப்பாக மதுரை தொடங்கி தெற்கு பகுதியில் ஒரு உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். நம்ம யூடியூப்பில் கூட நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். 18ஆம் படி கருப்பை பற்றி பேசியிருக்கிறேன். கற்பனசாமி கோயில் இல்லாத அந்த கோயில்கள் பெரும்பாலும் இருக்காது. இந்த கருப்புங்கிறவர் திருமாலுடைய மகன்னு ஒரு ஒரு கான்செப்ட்லாம் உண்டு. 18ஆம் படி கருப்பு சொல்கிற மாதிரி அங்கே ஐயப்பன் கோயில்லையும் ஒரு கருப்பசாமி இருக்கார். இப்போ படத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2ஆம் நாளே குடும்பத்தோடு போய் பார்த்துட்டேன். எப்போவும் அது வழக்கமாக செகண்ட் ஷோ பார்க்குறதும் குடும்பத்தோடு பார்க்குறதும் வழக்கம். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. படம் தொடங்கின உடனேயே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், ஆர்ஜே பாலாஜியினுடைய ஏற்கனவே மூக்குத்தி அம்மன், எல்கேஜி அடுத்து அவருடைய நல்ல படங்கள்ல ஒன்று. காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அப்புறம் அவர் சில படங்கள் பாடியிருக்காரு. இருந்தாலும் இந்த 2 படம் நான் சொல்கிறேன். அதே போல் இந்த படத்தை எழுதி ஒரு டீமோடு அவர் இயக்கியிருக்காரு. இதில் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் கருப்பு தான் ஹீரோ, அது வேறு விஷயம். நமக்கு தெரிஞ்ச கதாநாயகன் யாருன்னு கேட்டால் நம்முடைய சூர்யா அவர்கள். அப்புறம் இதில் காதல் இருக்கா, டூயட் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருப்புக்கு ஏது காதல் அப்படின்ட்டு போயிடுவோம். இதில் முக்கியமான ரோலில் வர்றவங்க த்ரிஷா வர்றாங்க. இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். ஆனால் நம்மளெல்லாம் முழுக்கிற கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அப்பாவும் மகளுமாக இறங்குவாங்க பாருங்க. அந்த அப்பாவியான அப்பா ஒரு மலையாள நடிகருங்க, புகழ்பெற்ற நடிகர். அந்த இந்திரன்ஸ் அவருடைய மகள் அனகா மாயா, அந்த குடும்பம் படுற பாடம். இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அதுக்கு மேலே அந்த கெட்டவங்கன்னா நமக்கே எந்திரிச்சு அடிச்சு போடலாம் போல தோணுது. ஏய், உங்களை கடவுள் தாண்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில நேரங்களில் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு எங்கே இருக்க நீ அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஆளு. வழக்கறிஞரில் உச்ச வழக்கறிஞராக வர்றவர் ஆர்ஜே பாலாஜி தான். வில்லத்தனத்தில் வில்லத்தனம் பண்ணுறாரு. இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. அவர் கூட நம்முடைய நட்டி நடராஜ், சதுரங்க வேட்டை ஹீரோ, அவர் நீதிபதி. அப்புறம் கூட அவர் சார்ஜு. அப்புறம் மன்சூர் அலிகான், அடியாளுக கோஷ்டி, வாசலில் இருக்க பியூன் தொடங்கி எப்படி உள்ள நடக்குது. வெல்கம். அப்போ தான் அந்த வாசலில் ஒரு கருப்பு ஒருத்தர் இருப்பார், அந்த பூசாரி. அதுவும் அந்த மிளகா இடித்து அந்த கருப்புக்கு இது பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ இது புதுசாக தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாசாணி அம்மன் கோயிலில் தான் இந்த மிளகா அரைச்சி இது பண்ணுவாங்க. கருப்புக்கு இதில் ஒரு சொல்கிற செய்தி புதுசாக இருக்குது. காசு வெட்டி போடுறதுன்னு இந்த பக்கம் உண்டு. எங்கள் பக்கம் மடப்புறம் காளியம்மன் கோயிலும் அந்த பக்கத்தில் காசு வெட்டி போடுவாங்க. நீ தான் கேட்கணும் அப்படின்ட்டு போவாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி சூழலில் யார் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறப்ப அந்த கருப்பை வர வைக்கிறதுக்கு அந்த அப்பாவி அப்பா முயற்சி பண்ணுவார் பாருங்க. கருப்பு என்ட்ரி ஆயிடுவாருங்க. அப்படி அவர் உள்ள வர்ற போதே திரை அதிருது மட்டும் இல்லை, தேட்டரை அதிருது. அது வரைக்கும் நம்ம அது கூடயே நடக்கிறோம், போகிறோம், வர்றோம், எல்லாம் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு இது எடுக்க முடியாதுங்கிற மாதிரி வர்றோம். பயம் விட்டு போச்சு. இதெல்லாம் சரி பண்ணுறதா இருந்தால் கடவுள் வரணுமா அப்படிங்கிறதும், கெட்டவங்களுக்கு உடனே என்ன மாறுதல் ஏற்படுங்கிறதும், கெட்டவங்களுக்கு கடைசியில் அது எப்படி தண்டனை கொடுக்குதுங்கிறதும், கருப்பு ஒரு ஆட்டம் போடுறதும் தேட்டரில் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வசூலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் பிரமாதமான வசூலில் அதை அடைஞ்சிட்ருக்கு.
4 நாளைக்கு முதல்ல நான் திண்டுக்கல்லை கிராஸ் பண்ணுறப்ப எங்கள் கார் ஒரு 20 நிமிஷம் நின்று போச்சு. என்னன்னு பார்த்தா அந்த கூட்டம் போகிற வரைக்கும் நாங்கள் நின்னோம். நான் சொன்னேன், இது கருப்பாக தான் இருக்கோம், இது கருப்பு வேலை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி அவ்வளோ கூட்டம், மக்களும் விரும்பி பார்க்குறாங்க. நல்லா இருக்குது. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இசை அவர் நம்முடைய சாய பயங்கர் அதிரடியாக மியூசிக் போட்டிருக்காரு. தேட்டர் ஆடுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு காரணம் அவருடைய இசை தான். அதே போல் கேமரா, விறுவிறுப்பான எடிட்டிங், மிரட்ட அளவுக்கான ஒரு எடிட்டிங். மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சார். இதில் இதுக்கு மேலே அதுவும் ஒரு சத்தியம் வேறு வாங்குறாப்புல, உன் பவரை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அது கிராம தேவதைகள் அந்த மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் உண்டு. அதை மாற்ற முடியாது. என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதே போல் அப்புறம் எல்லை தாண்டி வர்றப்ப சாமி என் எல்லைக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லும். இதுவும் நமக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் ஒரு கலவையாக கொண்டு வந்து உள்ளே கொடுக்குறாங்க. அதுவே இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு துணை நிறுத்துவன்னு நமக்கு தோணுது. அடி அடிக்க போறேன். என்னன்னா, கடவுளாக இருந்து தீர்ப்பு சொல்கிறாரா, மனுஷனாக இருந்து பார்த்துக்கிறாரா, இவர் வழக்கறிஞராக உள்ள வர்றாரு, எப்படி வர்றாரு, சில நேரங்களில் ஒரு வகையான பிளாக் மேஜிக்கு பயன்படுத்தப்படுது. நாங்கள்லாம் கருப்போடையே வளர்ந்தவங்க, அதனால தான் சொல்கிறேன். நான் பார்த்து கிராமங்களில் கம்மாக்கரைகளில் படுத்திருக்கவன் யாரை நம்பி படுத்திருப்பான், ராத்திரிக்கு எதுக்கு போகிறவன் கருப்பு வந்து நிற்குங்கிறத நம்பிக்கையோடு போவான். குதிரை கால் தடை இங்கேருந்து அங்கே இருக்குது அப்படிமா. இதை பார்க்கல இது ஒரு கலகலப்பான கமர்ஷியல் படமாக நமக்கு தோணுது. சரி, கருப்பு இந்த காலத்துக்கு ஏற்றபடியா இறங்கி ஆடி ஜெயிச்சிட்டார். வாய்ப்பு இருந்தால் குடும்பத்தோடு போய் பாருங்கள். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். கருப்பு நிச்சயமாக எல்லாரையும் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை உண்டு. தயாரிப்பாளர், கதாநாயகன், இயக்குனர், ஏன் பார்த்த நம்மளையும் காப்பாற்றுவார். காலட்சேபத்தில் முடிப்பாங்க. எப்படி தெரியுமா, இந்த கதையை கேட்டவங்க சொல்லி கேட்டவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும்பாங்க. அதுபோல் கருப்பு எல்லாருக்குமான ஒரு குலதெய்வமாக இருக்கும். வேண்டியதை தருங்கிற ஒரு நம்பிக்கையோடு போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்குடா. காலத்துக்கு ஏற்றபடியாக கருப்பு வந்திருக்காருங்கிற விஷயத்தோட படம் பாருங்க. உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்காக நானும் காத்திருக்கேன், கருப்பும் காத்திருப்பார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.